90s கிட்ஸ சும்மா கட்டி போட்டு வச்சிருந்த ஃபேண்டசி சீரியல்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சக்திமான். தமிழ்நாட்டுல மாயாஜால சீரியல்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த சக்திமான் சீரியல் தான். பொதிகை டிவில சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல ஒட்டுமொத்த குழந்தைகளும் டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல சக்திமான் பார்க்கறத விட என் லைஃப்ல சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல இந்த Dress வேற பயங்கர அளவுல ஃபேமஸ் ஆச்சா, சக்திமான் Dress வேணும் அப்படின்னு நான்லாம் வீட்ல கதறி கதறி அழுதுருக்கேன். 1997ல இருந்து 2005 வரைக்குமே இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சக்திமான் சீரியல் பார்த்துக்கிட்டு அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து பேசுற சுகமே தனிதான். இதுல முகேஷ் கண்ணா தான் சக்திமானா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப அவருக்கு 66 வயசாயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மை டியர் பூதம். ரீசெண்டா குடும்பஸ்தான் படம் பார்த்துக்கிட்டு ஒரு கேரக்டரை மறுபடியும் வைரல் ஆக்குனாங்க. அந்த கேரக்டர் வேற யாரும் இல்ல, மை டியர் பூதத்துல நடிச்ச மூசா தான். அந்த அளவுக்கு 90s கிட்ஸ்களோட மத்தியில ஊறி போன சீரியல் அப்படின்னு இந்த மை டியர் பூதத்தை சொல்லலாம். இத பார்த்துக்கிட்டு வரக்கூடிய சந்தோஷமே தனி. இந்த சீரியல்ல நடிச்ச மூசாவுக்கு இப்ப கல்யாணமாகி குழந்தையே இருக்கு. ஆனா இப்ப கூட இந்த சீரியலை நினைச்சு பார்க்கும்போது நம்மள அறியாமலேயே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. இப்போ ஹீரோயினா கலக்கிட்டு இருக்கக்கூடிய நிவேதா தாமஸும் கௌரி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. மொத்தமா இதுல 914 எபிசோட்ஸ் இருக்கு. 2004ல இருந்து 2007 வரைக்கும் சன் டிவில இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க 90s கிட்ஸாவோ இல்ல ஏர்லி 2K கிட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரியலை பார்த்திருப்பீங்க. இந்த சீரியலை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜி பூம்பா. கலர் கலர் பென்சில், அந்த பென்சிலோட முனையில பஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல தொப்பியும் போட்டுக்கிட்டு கண்ணாடியும் போடப்பட்டிருக்கும். இந்த பென்சிலுக்கு வீட்ல அடம்பிடிக்காத குழந்தைகளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல சந்தோஷம் அப்படின்னா இந்த பென்சில் தான். இத்தனைக்கும் காரணம் இந்த ஜி பூம்பா சீரியல் தான். இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு நிஜமாவே ஜி பூம்பா பென்சிலை வச்சுக்கிட்டு எது வரைஞ்சாலும் நேர்ல வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை எல்லா 90s கிட்ஸ் மத்தியிலையும் இருந்திருக்கும். கண்டிப்பா ஜி பூம்பா பென்சில் வித்தவன் ஆடி காரே வாங்கியிருப்பான். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த குழந்தைகளும் இந்த பென்சிலை வாங்கியிருக்கும். நீங்க ஜி பூம்பா சீரியல் பார்த்திருக்கீங்களா? அந்த பென்சிலை ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜென்மம் எக்ஸ். குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களையே பயத்துல உரைய வச்ச சீரியல் தான் இது. ஒரு சீரியல் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் பயமுறுத்துமா அப்படின்னா அது கண்டிப்பா ஜென்மம் எக்ஸ் தான். விஜய் டிவில ஞாயிற்றுக்கிழமைகள்ல 9 மணிக்கு இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 9 மணிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த சீரியல் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கும். இந்த சீரியல்ல வரக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாமே நம்மள அப்படியே மிரள வச்சிருன்னு சொல்லலாம். இந்த ஜென்மம் எக்ஸ் சீரியலை பார்த்துக்கிட்டு நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கமே வந்திருக்காது. அந்த அளவுக்கு பயத்துல மிரண்டு போயிருவாங்க. ஜென்மம் எக்ஸ் சீரியல்ல ஒரு டைட்டில் சாங் உண்டு. அந்த சாங்கை நீங்க யூடியூப்ல கேட்டு பாருங்க. இப்ப பார்த்தாலுமே அது பயங்கரமா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாயா மச்சீந்திரா. இந்த சீரியலை கிட்டத்தட்ட சக்திமானோட தமிழ் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பிரபுதேவாவோட தம்பி நாகேந்திர பிரசாத் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் இது. ஏன்னா சக்திமான் வந்து டப் பண்ணப்பட்ட சீரியல் தான். ஆனா இது உண்மையாவே நம்ம தமிழ்ல எடுக்கப்பட்ட சீரியல். சக்திமான மாதிரியே சாதாரண நேரங்கள்ல ஹீரோ ரொம்ப சாதுவா இருப்பாரு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது மாயா மச்சீந்திராவா மாறிடுவாரு. இவரை கண்டுபிடிக்க வரக்கூடிய வில்லன் எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டிலேயே இருப்பான். அவனை பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். இந்த சீரியல் அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி 90s கிட்ஸ்களை சும்மா கட்டி போட்டு வச்சிருந்த நிறைய ஃபேண்டசி சீரியல்கள் இருக்கு. பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.